ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மீன் குழம்பு வறுத்து அரைச்சி மசாலா ரெடி பண்ண போகிறோம். வறுத்து அரைச்சி விட்ட மீன் குழம்புன்னு கூட சொல்லலாம். வாங்க பார்க்கலாம். மசாலாவுக்கு தேவையானதுன்னு நாங்கள் ராவா ஃப்ரை பண்ணி அரைச்சி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு மல்லி, அடுத்து மிளகா, சீரகத்தை நம்ம போட்டாச்சு. சோம்பு, அடுத்து மிளகா, மல்லி, சோம்பு. மீன் குழம்புக்கு எல்லாமே ராவாக ஃப்ரை பண்ணி அரைச்சா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஜீரகம் எல்லாமே நிதானமாக குத்து மதிப்பாக தான் போடுவோம். அப்போதான் குழம்பு டேஸ்ட்டாக வரும். அதோடைய டேஸ்ட் நம்ம நாங்கள் 1 கிலோ தான் மீன் எடுத்திருக்கோம். அதனால கொஞ்சமாகவே இல்லாமல் சேர்மானமாக சேர்த்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகா, வெள்ளைப்பூலாம் எடுத்து நறுக்கி புளி நம்ம ராவா ஃப்ரை பண்ணதெல்லாம் லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். இந்த மீனை மாட்டுத்தாவணி மீன் மார்க்கெட்டில் தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இந்த மீன் 1 கிலோ வெலை மீன் 200 ரூபான்னு வாங்கிட்டு வந்திருக்காங்க மாட்டுத்தாவணியில். கொஞ்சோண்டு கல்லுப்பை வச்சு நம்ம எல்லா மீனையுமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது என்னது? மீனுக்கு என்ன உள்ள இருக்கு? மீனை க்ளீன் பண்ணுவோமா? மீனை பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். செதில்லாம் எடுத்தாச்சு. அதனால லைட்டாக உப்பை மட்டும் போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். அது கல்லில் ஒரு தேய்த்தாலே போடும். அந்த விழுவிழுப்பு தன்மையெல்லாம் போயிடும். உப்பை போட்டு நல்லா இந்த காலத்தில் அரைச்சிருக்கேன். கூட ஒழுங்காக இப்போ பளிச்சுன்னு வந்துருச்சு மீனை க்ளீன் பண்ணுறதே ஒரு தனியான கலப்பு. ஃப்ரெஷ்ஷாக ஆயிடுச்சே. இங்கே பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஆயிடுச்சுன்னு. அவ்வளோதான். இந்த எல்லாம் ஃப்ரெஷ் ஆகிட்டு ஜஸ்ட் 5 மினிட்ஸில் கழுவிட்டாங்க. ஏதோ விளாண்டுட்டு என்னடா பண்ணுற? நம்ம நிறைய மீன் வாங்கலை, 1 கிலோ தான் வாங்கியிருக்கோம். அதனால் கொஞ்சோன்னு வெங்காயம், வெள்ளைப்பூடு, தக்காளியெல்லாம் உரித்து வச்சாச்சு. ஜஸ்ட் இதை அப்படியே நம்ம தாளிச்சிட்டு முடிஞ்சிடும். ஜஸ்ட் 5 மினிட்ஸில் குழம்பு ரெடி ஆயிரும். நமக்கு தேவையாக அந்த புளியெலாம் கரைச்சி வச்சாச்சு. மசாலாவை ரெடி பண்ணியாச்சு. எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போது சோம்பு, வெந்தயம், மிளகு, லைட்டாக வதங்கிட்டு வெள்ளைப்பூடு நல்லா வதங்கணும். வெள்ளைப்பூடு நிறைய போட்டால் மீன் குழம்புக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை ஒரு கொத்து, கறி, பச்சை மிளகா இதையும் போட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா தக்காளி மசி அளவு வதங்கட்டும். இல்லையே நம்ம புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இது நல்லா கரைஞ்சிருச்சு. இதோட நம்ம கரைச்சி வச்சுருக்கோம். இந்த பேஸ்ட்டையும் போட்டு கரைச்சி வச்சுக்குவோம்.
காரத்துக்கு நிறையா போடும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் அரிசி கலையில தண்ணி நம்ம ஊற்றினோம்னா டேஸ்ட்டு கொடுக்கும். அது அதே காட்டு ஊற்றிருக்காங்க. மிளகாப்பொடியும் புளி கலப்பல். இப்போ இந்த மிளகாப்பொடி புளிக்கரைச்சல் வந்து அரைச்சி அரைச்சி விட்டு அரைச்ச மீன் குழம்பு. உப்பு வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ இந்த நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த மீனை தூக்கி நம்ம இதில் போட்டுக்கலாம். நீங்கள் எப்படி காரம் சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. எங்களுக்கு காரம் பத்தலை. நாங்கள் மீன் குழம்பு கொஞ்சம் காரமாக தான் சாப்பிடுவோம். அதனால் மீதம் இருந்த மசாலாவையும் சேர்த்து எடுத்து ஊற்றிட்டோம். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த மீன் எடுத்து ஒன்றா போடுவோம். இடையில வரைக்கும் வேணாம் அதெல்லாம் வந்துடும். இந்த குழம்பு 10 நிமிஷத்துல வச்சிடலாம். ஓகே, இது அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் வந்து இது அப்படியே ஒரு லைட்டாக ஒரு மசாலா சேர்ற மாதிரி வரும். இப்போ குழம்பு பார்ப்போம். கொஞ்சம் நேரம் ஆயிட்டு எடுங்க. குழம்பு நல்லா வத்திருச்சு. நல்லா வெந்திருக்கும். மீன் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஒரு 10 நிமிஷத்துலேயே குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு குழம்பு. நான் சொல்லணும்னு சொல்லலை, ஏன்னா நம்ம எல்லாமே ராவாக ஃப்ரை பண்ணி பேஸ்ட் ரெடி பண்ணி செஞ்சுருக்கோம்ல. அதுவும் இல்லாமல் மீனும் நல்லா வெந்திருந்துச்சு. அந்த மசாலாவோடு சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. மீன் குழம்பு வெறும் மிளகா பொடி போட்டு பண்ணுறதுக்கும் நம்ம எல்லாமே ஸ்பைசஸ்லாம் ராவாக ஃப்ரை பண்ணி அதை பேஸ்ட் ரெடி பண்ணி குழம்பு பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நம்ம அந்த சூடான சாதத்தில் போட்டு அதை சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.